இந்த நன்றி எங்கிறது உள்ளத்தின் ஆழத்தில் வரும். முதல்ல யாருக்கு நன்றியாக இருக்கணும்? நரக பாராளத்து நம்மளை மீட்டவருக்கு நன்றியாக இருக்கும். ஆனால் எத்தனை பேர் ஏசப்பா மேலே நன்றியாக இருக்கீங்க? ஸ்தோத்திரம். குட் மார்னிங். ஹல்லேலூயா. அன்பான பிள்ளைகளே, நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா, வருஷ கடைசியில் இன்னும் பெட்டிஷன் போடக்கூடாது. கர்த்தாவே எனக்கு வேலை இல்லை, வேலை கிடைக்கும். கர்த்தாவே மேரேஜ் நடக்கும். எப்போ பாரு அன்னிட்ட கேட்டு கேட்க தான் செய்கிறீங்களே ஒழிய உள்ளத்தின் ஆழத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களா? தாவீது ஆடு மேய்ச்சான். அவரை கொண்டு பேரரசனாக மாற்றினார். எத்தனை சங்கீதங்களில் அவன் ஸ்தோத்திர பாட்டு பாடுறான், ஸ்தோத்திர டான்ஸ் ஆடுறான். நம்ம அவனை குறை சொல்ல முடியாது. அவன் எங்கேயும் படித்தவன் கிடையாது, விசேஷத்தை ஆடு மேய்ச்சவன். அவனுக்கிட்டான்ற தீர்க்கதரிசி அனுப்பிச்சு உன்னை ராஜா ஆக்குறேன்னு சொல்கிறார். எவ்வளோ பொறாமல் வந்திருக்கும் இல்லையா? படிக்காதவன், ஆடு மேய்ச்சவன், கர்த்தரோட அபிஷேகம் இருந்துச்சு. எத்தனையோ விரோதங்கள், எத்தனையோ சாபுர ஸ்டேஜ், வியாதிகள், நண்பராக இருந்த துரோகங்கள், எத்தனையோ சூழ்ச்சிகள் புறமாக நடந்துச்சு. ஆனால் ஸ்தோத்திரம் சொல்லுவதை அவன் குறைஞ்சு போனானா? ஸோ ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு நீங்கள் எப்படி வேணாலும் செய்யலாம். முதலாவது கைத்தட்டி அலையா சொல்லி ஸ்தோத்திர பாட்டு பாடலாம், கோடி நன்றி சொல்லலாம், தப்பே கிடையாது. ஆனால் அந்த ஸ்தோத்திர பலி வாயில் இருக்கக்கூடாது, செய்கையில் இருக்கணும். ஏசப்பா சொல்றாரு, என் வார்த்தையை கேட்டு அதை பின்பற்றவனே எனக்கு சகோதரன் சௌரி தாய்ங்கிறார். என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் இல்லையா? கொலோசியர் 3:15 நன்றி அறிதல் உள்ளவர்களாய் வருங்கள். நன்றி என்கிறது அன்பில் வருது. ஒரு தாய் தப்பன் தான் பிள்ளைய கூலி வேலை செய்து காப்பாற்றுறான். வாய்க்கால வேலை செய்கிறான், கட்டட வேலை செய்கிறான், 100 நாள் வேலை செய்கிறான். தன்னை ஒடுக்கி படிக்க வச்சு எல்லாம் பண்ணி அவன் ஃபாரின் போயிடுறான். ஆனால் அப்பாவும் எட்டி பார்க்குறாங்க. யோசிச்சு பாருங்க. நன்றி மறப்பது நன்றல்ல. நம்ம படிச்சிருக்கோம். இந்த நன்றி எங்கிறது உள்ளத்தின் ஆழத்தில் வரும். முதல்ல யாருக்கு நன்றியாக இருக்கணும்? நரக பாராளத்து நம்மளை மீட்டவருக்கு நன்றியாக இருக்கும். இந்த ஏவாள் செய்த தப்பு நிமித்தம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையாற்றணும். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். அந்த வேர்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். தம்மையே பலியாக கொடுக்குறார். முதியவன் ஆடு மாடெல்லாம் போய் விட சொல்கிறார். இப்போ மிருகத்தை விட அதையெல்லாம் படைத்த ஆண்டவராகிய தேவன் நமக்காக தம்முடைய குமாரனை தந்தார். சார் மீது நம்ம எவ்வளோ பாசமாக இருக்கோம், நன்றியோடு இருக்கணும் இல்லையா? அவர் நம்ம மூச்சு டெய்லி கொடுக்குறாரு, நம்ம ஆர்கன் ஒழுங்காக வேலை செய்கிறாரு. அடுத்து நம்ம மோட்ச ராஜ்யத்தை மாற்றுறார். அதுதான் பெரிய சந்தோஷம். நான் சைலண்ட் குடிக்கும்போது கீழே இருட்டுக்குள்ளே போனேன். அங்கே எல்லாம் 4 பேர் கிடச்சிருந்தாங்க. ஆனால் 2வது மாதத்தில் அழகு போல மோட்சத்துக்கு கொண்டு போனார். இந்த நன்றிக்கு நான் என்ன சொல்கிறது? அன்னைக்காவது 8 மணி நேரம் டாக்டர்ஸ் கணக்குப்படி. ஆனால் இனிமேல் நான் வாழ போகிறது கோடிக்கணக்கான ஆண்டுகள் மகிமையான பரலோகத்துக்கு. பாவமுள்ளவன் யாரும் போக முடியாது. ஆனால் ஏசப்பா தன்னுடைய ரத்தத்தையே நம்மளை கழுவி ராஜாக்கள் ஆசையாக மாற்றினார். ஏசப்பா நமக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறோமா? நம்ம பிள்ளைகள் என்னை கூடும்போது சாக்லேட் தாத்தா, குட் மார்னிங், குட் ஈவினிங், பிரேஸ் தி லார்ட்னு சொல்லும். அது முகத்தில் காணப்படும் அந்த மகிழ்ச்சியை பார்க்கும். நான் சாப்பாடு கொடுக்குறேன், துணி கொடுக்குறேன், அதனால இல்லை, அந்த பிள்ளைகளை ஆதரிக்கிறேன். நிறைய வீடுகளில் காலை உணவு இல்லை, சாயங்கால உணவு இல்லை. நிறைய வீட்டில்
ஒரு சமயம் வச்ச சோறே 7 நாளைக்கு போகும். பிள்ளைகள் பிரியாணி பார்த்ததில்ல, பிரியாணி சிட்டியில் இருக்க எதுவுமே பார்த்து கிடையாது. கேக் கூட பார்த்ததில்ல. ஆனால் நான் வந்தேன்னா போதும், ரொம்ப சந்தோஷம். நாங்கள் பார்த்து போகும்போது எல்லாம் ஸ்வீட்டாக எழுந்து தாத்தா பத்திரம் போயிட்டு வாங்க சரியா, நாங்கள் எப்போதும் நினச்சிட்டே இருப்போம். அந்த பிள்ளைகள் எனக்கு ஒரு காசு தர முடியாது, நான் செய்கிற உதவி உனக்கு படிக்க வைக்கிறது, நல்ல மனுஷனாக மாற்றுறது சொல்லி மோட்டிவேஷன் ஸ்பீக் கொடுக்குறது. பெரியமாங்களே, அந்த சின்ன நண்டு அவ்வளோ நன்றியாக இருக்குது. என் பிறநாள் வந்தால் இந்த சின்ன பிள்ளை என்ன பண்ண தெரியுமா, அட்டையில் என் படத்தை வரைஞ்சி அவங்களுக்கு ஏற்ற குரல் எதை எழுதி கடைசி இப்படிக்கு நன்றியுள்ள உங்கள் பேரப்பிள்ளை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வீடு மாதிரி வரைஞ்சிருக்கும். ஆனால் எத்தனை பேர் ஏசப்பா மேலே நன்றியாக இருந்திருக்கீங்க? சூரியனை பார்க்குறோம், சூரியன் உதிக்கிறது என்ன ஆகும்? மழை இல்லைன்னா வயல் எப்படி விளையும்? யோசிச்சு பாருங்க. பனி இல்லைன்னா எத்தனை செடி முளைக்காம போகும்? அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி கரெக்டாக இயற்கையை நமக்கு சாதமாக மாற்றிருக்காரு. சிந்திச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. ஒரு இடத்துக்கு நான் போகும்போது இந்த ஃபேமிலி என்ன சொன்னாங்க, இந்தோனேஷியன்ஸ், அவங்களுக்கு அந்த ஆப்பிரிக்கன் சஃபாரி எழுப்புனாங்களாம். திடீர்னு கூட கூட்டிகிட்டு போன 4 வயசு பிள்ளைய காணும். என்ன செய்யணும்னு நினச்சிருக்காங்க, தேடி தேடி பார்த்துருக்காங்க, கிடைக்கல. கடையில் டீப் ஃபாரஸ்ட்டில் போகும்போது புலி கூட படுத்துருக்குறான் அந்த பிள்ளை. அந்த ஃபோட்டோ எனக்கு காமிச்சாங்க. அப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏசப்பா, அந்த புலி அந்த பிள்ளை கடிக்க அப்படி நீர் காப்பாற்றுகிறேன். அந்த பாப்பா ஓடி வந்து அப்பா அம்மா புத்திஸ்ட்டு அப்படின்னு சொன்னால், ஏசப்பா பார்த்தேன், புலி என்னை கடிக்க வந்துச்சு, ஏசப்பா கடிக்காத, அந்த பிள்ளை பத்திரமா பார்த்தீங்கன்னா, புலி பக்கம் இருந்தால் பாம்பு வராது, சிங்கம் கூட வராது, அடுத்து எந்த பிராணி வராது, ஓனாய் வராது, சென்னாய்கள் வராது, செஞ்சு பார்த்தீங்கன்னா ஏப் மங்கி வராது. அப்போ அந்த மிருகங்கள் கூட கர்த்தர் சொன்ன பேச்சை கேட்குது. இந்த பிள்ளை அந்த நாள்லேருந்து அவன் படித்து மேலே வந்துட்டான். அந்த புலியை காப்பாற்றுறதுக்குனே ஒரு ஃபண்டை எடுத்துட்டு எவ்வளோ நன்றி பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். ஒரு 9 வயசு பிள்ளை நான் போனப்போ, தாத்தா வேண்டான்னு சொல்லக்கூடாது சொல்லி இவ்வளோ பெரிய ஒரு உண்டியலை கொடுத்து, என்ன தங்கம் இது எதுக்கு, உங்கள் அம்மா உண்டியலான்னு கேட்டேன். அம்மா டெய்லி பாக்கெட் மணி கொடுப்பாங்க, 4 ஒன்று எடுத்து தாத்தாக்கா வச்சுருப்பேன் அப்படி. அதை உடச்சி பார்த்தா 10,250 ரூபா இருந்துச்சு. அடுத்த முறை வந்து கேட்டேன், ஏன் பாப்பா உனக்கு இவ்வளோ காசு வந்துருமான்னு கேட்டேன். இல்லை தாத்தா, எனக்கு அவங்க சும்மா 5 ரூபாய் தான் கொடுப்பாங்க, நான் அப்பா அம்மா பாட்டி தாத்தா ஒருத்தர் விட மாட்டேன். எனக்கு கேன்சர் குணமாச்சே, அந்த தாத்தா இந்தியாவில் வந்து ஜெபம் பண்ணாங்களே, நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஊசி மேலே ஊசி குத்த சொன்னீங்க, தாத்தா வேண்டான்னு சொன்னாங்க, நான் நல்லா ஆயிட்டேன். ஒரு வாரம் செத்து போன்னு சொன்னாங்க, நல்லா ஆயிட்டேன். அந்த தாத்தா இந்தியாவில் வந்த தாத்தாவுக்கு நான் சேர்த்து வச்சேன். அந்த குழந்தையுடைய நன்றியை பார்த்தீங்களா? இன்றைக்கி நம்ம நன்றியாக இருக்கோமா? யோசித்து பாருங்கள். தேவன் மேல் நன்றி, பெற்றோர் மேல் நன்றி, உதவி செய்கிறவங்க நன்றி, பாதுகாக்கும் மாணவ நன்றி, ஏசப்பாமி நன்றி, இந்த வசனுக்காக நன்றி நம்ம செலுத்தும். ஏசப்பா, அன்பு பிள்ளைகளுக்கு நோக்கி பாருப்பா, நன்றியை சொல்லிக் கொடுங்கப்பா. நன்றிங்கிறது கட்டாயத்தின் மேலே வரக்கூடாது, அன்பில் வரணும். அன்பில் வரணும் ஏசப்பா, அன்பில் வரணும். எனக்காக தம் உயிரே கொடுத்தவருக்கு
அவருடைய ஆலயத்துக்கு கொடுக்கல என்ன குறைஞ்சி போயிடுவேன். அவருடைய ஊழியக்காரர் உண்மையாக ஊழியம் செய்யும்போது கொடுப்பல என்ன குறைஞ்சி போயிடுவேன். மிஷன் கொடுப்பல என்ன குறைஞ்சி போயிடுவேன். என்னுடைய டீச்சர் முடியாமல் இருக்கும்போது ஏன் நான் உதவி செய்யக்கூடாது? அடிக்கடி கர்த்தாவே, அநேகர் நன்றி இல்லாமல் போகிறாங்க. தயவு செய்து இன்றைக்கு அந்த நன்றியை நீ சொல்லித்தான் உங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்க செய்யுங்க. அடுத்த நன்றியை செய்கையில் காட்ட செய்யுங்க. நல்ல பாட்டு பாடி தேவனை ஸ்தோத்திரிக்க செய்யுங்க. குடும்பமாக ஸ்தோத்திரிக்க செய்யுங்க. எல்லாத்துக்கும் மேலே தங்களுக்கு அருமையானதை கர்த்தரை ஏமாத்தாமல் கொடுக்க செய்யுங்க. இப்படி ஆசி வைங்க. நன்றியை கற்றுக் கொடுங்க. நீ நல்லவன், நீ நல்லவன் அப்பா, நீ பெரியவன். அந்த காரியத்தை செய்யுங்க. மார்த்தா மரியா தங்கள் நன்றியை காண்பிக்க 40 லட்சம் பெருமானங்கள தைல குப்பியார் காலில் ஊத்துறாங்க. நன்றியை கொடுங்க, ஆசீர்வதிங்க. நம்மளை வளர்த்தவங்க, சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ், அதே போல் நமக்கு உதவி செய்த பெரியவங்க, நம்ம வேலை செய்கிற கம்பெனி நன்றி உள்ளதாக இருக்கச்சு. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென்.